உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தனுசு ராசி பெண்களை பற்றி பார்ப்போம். இந்த தனுசு ராசி பெண்கள் இந்த 3 எழுத்துக்கு சொந்தக்காரர்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு, இதுதான் இவர்களின் தாரக மந்திரம். இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களை கூட கொஞ்சம் தவறாக சொல்லிவிடலாம். ஆனால் தனுசில் பிறந்த பெண்களை தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, தங்கம் புடம் போட்டவர்கள் என்று சொல்லலாம். தங்கத்தை எத்தனை முறை எதிலெல்லாம் கலந்தாலும், செம்புல கலந்தாலும், பித்தளையில் கலந்தாலும், வெள்ளியில் கலந்தாலும், அதை மீண்டும் பிரித்து தங்கத்தை தங்கமாக எடுத்து விடலாம். அந்த மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் பாதிப்பால் தான் தட்டு தடுமாறி வழி தவற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி பெண்கள். இவர்கள் எப்பொழுதுமே எதை வாங்கினாலும் திருப்பி கொடுத்துடுவார்கள். சாதாரணமாக இந்த பெண்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ஒரு குழம்பு கடை வாங்கினா கூட மறுநேரம் இவங்க வீட்டில் ஒரு நல்ல குழம்பு வைத்தால் உடனே வாண்டடாக கொண்டு போய் கொடுத்துடுவாங்க கேட்காமலே. இந்த தனுசில் பிறந்த 80% பெண்களுக்கு தான் மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டும், மற்றவரிடம் எதுவும் வாங்கக்கூடாது என்று லட்சியத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மற்ற கிரகங்கள் கோளாறால் தான் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்பொழுது கூட தான் போய் கேட்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கும் மற்றவர்கள் இவங்களுடைய கஷ்டத்தை நினைத்து அவர்கள் வாண்டடாக போய் உதவி செய்வார்கள். செய்தாலும் கூட வேண்டாம் என்று தட்டி கழிப்பார்கள். இருந்தாலும் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பெற்றுக்கொண்டு மீண்டும் தனக்கு வரும் பொழுது அவர்களுக்கு உடனே பதில் செய்து விடுவார்கள். அவ்வளோ ஒரு தங்கமான குணம் கொண்டவர்கள் தான் தனுசு ராசி பெண்கள். தனுசு ராசி பெண்களை சாதாரணமாக நம்ம சொல்லிவிட முடியாது. சிறு வயதில் ஏனோ தானோ வென்று செல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். சூது வாது என்றால் என்னவென்றே தெரியாது. தனுசு ராசி பெண்கள் எப்பொழுதுமே வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம் சனி பகவான். 2ஆம் இடம் சனி பகவான் என்பதால் இவர்கள் மறந்து கூட பொய் பேச முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பில்டப் பேசுவாங்க. இவர்கள் பொய் பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் சாப்பாடே இல்லைன்னா கூட பிரியாணின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டால் நான் நெய் ஊற்றி சாப்பிட்டேன் என்று அந்த வாழை இலையில் நெய்யை தடவி கொண்டு போகிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த தனுசு ராசி பெண்கள் தான். ஏன்னா தாம் படுற கஷ்டம் வெளியே தெரியக்கூடாது. அக்கம் பக்கத்துக்கு மட்டும் இல்லை, தன்னோட உறவினர்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அவ்வளவு தங்கமான குணம் கொண்ட தனுசு ராசி பெண்கள். இந்த தனுசு ராசி பெண்களை திருமணம் செய்து கொள்ள கணவன்மார்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இவர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னவென்றால் தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, தன்னுடைய குழந்தைகள் செல்லமாக வளர வேண்டும் என்று நினைப்பார்கள். என்ன கெட்ட குணம் அப்படி என்று கேட்டால், நிச்சயம் எந்த குழந்தையாக இருந்தாலும் தன் தாய் தப்பன் என்ன நிலையில் இருக்கார்கள் என்று உணர்த்தி தான் அந்த குழந்தைகளை வளர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம்னா என்ன, நஷ்டம்னா என்ன, உறவுனா என்ன, பந்தம்னா என்ன, சொந்தம்னா என்ன என்று எல்லாம் தெரிய வரும். எது தெரியாமல் என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இப்படி வளர்த்துவதனால குழந்தைகள் கஷ்டங்கள் தெரியாமல் வளரணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல பழக்கம் என்று எடுத்து வைத்தாலும், இன்றைய சூழ்நிலையில் குழந்தைகள் எல்லாம் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளரக்கூடாது. அதுதான் அவர்கள் நேர்வழியில் நடக்கக்கூடிய பாதையை உருவாக்கும். இல்லை என்றால் யாரோ கஷ்டப்படுறாங்க, எப்படியோ கஷ்டப்படுறாங்க, நமக்கு அந்த நேரம் சாதித்தால் போதும் என்று அந்த குழந்தைகள் வளரும். பின்னாடி அது சுயநலமாக மாறிவிடும். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி வளர்த்துங்கள் என அனைத்து ராசினருக்கும் இந்த வாயிலாக சொல்லுகிறோம். தனுசு ராசி பெண்கள் இந்த வீடியோ பார்ப்பது மூலம் இந்த குணத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். தன் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் கஷ்டமே தெரியாமல் வளரணும்னு நினைக்கிறது மிக மிக தவறாகும். ஏனென்றால் அதுவே உங்களுக்கு நாளைக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் அந்த குழந்தைகள் பேசும். தனுசு ராசி பெண்களின் குழந்தைகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரும்போதே அம்மாவிடம் செல்லமாக பேசி வளர்வார்கள். ஆனால் பெருசாகும் போது அதே செல்லம் மரியாதை இல்லாமல் போய்விடும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க என்று சொல்லவில்லை. குழந்தையாக இருக்கும் போதே அவங்களுக்கு மரியாதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். எப்பயுமே உழைப்பது நம்மளுடைய கடமையாகும். அதற்கு ஊதியம் கொடுப்பது இறைவனின் கடமையாகும்.
அதனால் அறிவுரை சொல்வது என்னுடைய கடமையாகும், அதை கேட்பதும் கேட்காதது உங்களுடைய கடமையாகும். இது என்னோட அனுபவ ரீதியாகவும் ஆழ்ந்து படித்து தெரிந்து கொண்ட ரீதியாகவும் இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு வீடியோவும் ஏதோ போகிற போக்கில் போடுற வீடியோவாக இருக்காது. ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்ந்த அனுபவத்தோடு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட்டிருக்கிறோம். அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கஷ்ட நஷ்டத்தை தெரிவித்தே வளர்த்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் குழந்தைகள் உங்களை காப்பாற்றுவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நல்ல குழந்தையாக வளர்வார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. இந்த தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரையும், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரையும், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை. மூல நட்சத்திரம் கேது பகவானி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானி நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை கொஞ்சம் என்று சொல்ல முடியாது, எண்ணில் அடங்காதவை. இந்த கேது பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே வாழ்வில் சிறு வயதில் படாத பாடுபடுவார்கள். நடு வயதில் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை அடைவார்கள். வயதான காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு எல்லா வசதியும் தேடிக்கொள்வார்கள். உழைப்பு என்பது மூலதனமாக இருந்து உயர்வை இவர்களுக்கு கொடுத்துவிடும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு ரணகலத்திலும் ஒரு கிளுகிழப்பு வேணும் என்பது போல எந்த நேரமும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க நினைப்பவர்கள். எவ்வளவுதான் சோதனையும் சோகங்களும் தன்னை வந்து நாடினாலும் மற்றவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அதனால் தன் சோகத்தை மறைத்து எப்பொழுதும் முகமலர்ச்சியுடனே காட்சியளிப்பார்கள். இவர்களை பார்த்தால் கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. இவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பதால், அது மட்டும் இல்லை, இவர்கள் வயிறு எப்போ பார்த்தாலும் டும்முனே இருக்கும். நான் சாப்பிடவே இல்லை 2 நாளாக அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இவர்கள் ரொம்ப பெரிய வயிறுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறு வயிறுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் இருக்கும் அந்த வயிறு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வயிறு தொந்தி விழுந்துடும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பயங்கர கோபக்காரியாக இருப்பாங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் அப்படித்தான். பார்ப்பதற்கு விளையாட்டுத்தனம் பிள்ளையாட்ட இருப்பாங்க. ஆனால் கோபப்பட்டா கண்களை விரித்து கொண்டு வெட்டுக்காளி பத்திரக்காளி என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய காளியாக மாறிடுவாங்க. ஆனால் கோபம் முடிஞ்சவுடனே மிக சாந்தமாக இருப்பாங்க. பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் இவங்க கோபப்படுவாங்களா அப்படின்னு மற்றவங்க யோசிக்கணும். அவ்வளோ கோபம் வரும். அதுவும் கணவர்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அப்படி கோபப்பட்டுட்டு கணவரை விட்டு கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அனுசரித்து போடுமோ மீண்டும் அனுசரித்து போயிடுவாங்க. இதில் பிறந்த ஒரு 20% பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் 80% இவர்கள் கணவர்கள் இவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன் கணவர் இவங்களை அனுசரித்து செல்வாங்க. ஒரு 20% பெண்களுக்கு மட்டும் மற்ற கிரகங்களின் தாக்கத்தால் தன் கணவனை இழக்க நேரிடும், அல்லது கணவன் ஊனமாகி விடுவார்கள், அல்லது கணவன் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ வாழு என் வாழ்க்கையை நான் வாழு என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் 80% பாக்கியசாலியாக இருப்பார்கள். குலப்பெருமையை காப்பாற்றக்கூடிய பெண்கள் யார் என்றால் அது தனுசு ராசி பெண்கள். இந்த தனுசு ராசி பெண்கள் ஏழையாக இருக்கும் வரை, அதாவது வறுமை சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எல்லோருடனும் சகஜமாக பழகுவார்கள், எல்லோரிடமும் வாங்கி சாப்பிடுவார்கள், இவர்களும் கொடுப்பார்கள், ஊட்டி விடுவார்கள். ஆனால் இவர்களுக்கு குறிப்பிட்ட வசதி வந்துவிட்டால், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே குறிப்பிட்ட வசதி வந்துவிட்டால் கிராஜுவேட் பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இயற்கையே அவர்களை மாற்றிவிடும்.
நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, என்னுடைய பரம்பரை என்ன தெரியுமா என்று ஆண்களை விட இவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்கள் கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே அவர்களை மாற்றிவிடும். இது குறை என்று சொல்ல முடியாது. சில விஷயங்களை நம்ம செய்தோம் என்றால் அது குறை என்று சொல்லலாம். சில விஷயங்கள் இயற்கையாக மாறும்போது அதை குறை என்று சொல்ல முடியாது. நம்மளோட ஜோதிட ஆராய்ச்சி என்பதனால இது எல்லாம் பிராங்காக சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான ஒழிய யாரையும் குறை சொல்லணும், மிகை சொல்லணும் என்ற நோக்கம் அல்ல. தனுசு ராசி பெண்கள் எப்பொழுதும் திருமணத்துக்கு பிறகு தன் கணவரை காதலிப்பார்கள். திருமணத்துக்கு முன் காதலிக்கும் காதல் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும். அப்படியும் மீறி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கப்புறமும் அது ஃபெயிலியர் ஆயிரும். இது உண்மையா இல்லையா என்று பிராங்காக கமெண்ட்டில் சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு காதல் என்பது 5ஆம் இடம் மேச ராசி. இந்த மேசத்தில் ரோசக்காரகன் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கும் இடம். அந்த மேசத்தில் 10ஆம் அதிபதியான சூரியன், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உச்சம் அடையக்கூடிய இடம். ஆக அங்கு 2 ஆண் கிரகங்கள் உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய இடமாகும் அந்த 5ஆம் இடம். பொதுவாக 5ஆம் இடம் என்பதுதான் ஒருவருக்கு காதல் லீலைகளையும் எண்ணற்ற உன்னதமான ஆசைகளாக இருக்கட்டும், பேராசையாகட்டும் நிறைவேறுவதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை வைத்து தான் சொல்ல வேண்டும். 5ஆம் இடம் என்னவோ செவ்வாய் பகவான் இந்த தனுசு ராசிக்கு நட்பானவர். அதே போல சூரியனும் நட்பானவர் தான். அதனால் காதல் வருவது இவர்களுக்கு சகஜம்தான். ஆனால் அந்த காதலுக்கு பின் மோதல் ஏற்பட்டுவிடும். எல்லோருக்கும் மோதலால் காதல் வரும், இவர்களுக்கு காதலுக்கு பின் மோதல் வரும். தனுசு ராசியும் நெருப்பு ராசியாகும். இந்த விருச்சிக ராசி பெண்கள் போல தனுசு ராசி பெண்களும் வீரப்பெண்மணி என்று சொல்லலாம். நடு வயது வரை கொஞ்சம் ஏமாந்த பொழப்பு தான் பிழைப்பாங்க. நடு வயதுக்கு மேல் உஷாரான பொழைப்பு பிழைப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு பொருளையும் இவங்ககிட்ட இருந்து ஏமாற்ற. ஏனென்றால் இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய கணவர் மிக ஆனஸ்டாக இருப்பார்கள், ரொம்ப உஷாராக இருப்பார்கள். அவர்கள் வாண்டடாகவே இவங்களுக்கு அது இதுன்னு சொல்லி 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 இவங்களை ஒரு பக்குவ நிலை கொண்டு வந்துடுவாங்க. இவங்களும் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. இனிய இல்லற வாழ்க்கைக்கும் நல்ல அன்னை என்ற பிறப்புக்கும் தனுசு ராசி ஒரு முன் உதாரணமாக விளங்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த 2024 வருடம் பொற்காலம் 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 என்று சொல்லலாம். சிலர் கேட்கலாம், என்னங்க பொற்காலம், இந்த கொரோனாக்கு அப்புறம் பொறுக்கிற காலமாக தான் இருக்கு என்று நினைக்கலாம். தற்பொழுது சனி பகவான், அதாவது 2ஆம் இடத்தம் அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பார். உங்களுடைய முயற்சிகள் மேலோங்கும். என்ன ஒரு விஷயம் என்றால், நீங்கள் நினைத்தபடி எதுவும் மற்றவர்கள் ஒத்து வர மாட்டார்கள். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது 10 பேர் ஒரு விதமாக யோசிப்பாங்க, நீங்கள் மட்டும் தனியாக ஒரு விதமாக யோசிப்பீர்கள். அதனால் மற்றவர்களுக்கும் உங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் 1.5 வருஷ காலத்துக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். இந்த 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்தால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். ஆனால் எண்ணற்ற ஆசைகள் நிறைவேறும். உங்கள் வீட்டில் பர்னிச்சர்கள்லாம் வந்து சேரும். உங்கள் கழுத்துக்கு தங்கமெல்லாம் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். நிறைவேறாத ஆசையும் நிறைவேறும், நிறைவேறாத காதலும் நிறைவேறும். ஏதோ சண்டை சச்சரவா ஒட்டு உறவா சண்டை சச்சரவாக விட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறது கூட மீண்டும் ஃபெவிக்விக் போட்டு கம் மாதிரி ஒட்டிக்கொள்ளும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். இனி நெகட்டிவான விஷயத்தெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பாசிட்டிவாக செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது ஒருவருடைய தொழில் ஸ்தானம். யாரெல்லாம் வெளியூர் வெளிநாடு செல்லணும் என்று காத்திருந்தீர்களோ நிச்சயம் நிறைவேறும். ஆனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க உங்கள் சொந்த காசு இருந்தால் அதில் போகணும். உங்களுக்கு சுயமாக தொழில் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் போகணும். அவங்களே காசு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதோ வீட்டு வேலை கூட்டிகிட்டு போகிறாங்க என்று இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது.
வீட்டு வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப அடிமையாயிருவீங்க. நம்மிடம் நிறைய பேர் ஜோதிடம் பார்த்துக்கிறாங்க. அதுவும் சவுதி குவைத்திலிருந்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. இங்கேருந்து வேலைக்கு போனவங்க கதறாங்க, ரொம்ப கதறாங்க. இந்த ஸ்பேராக போனவங்க, தனியாக பணம் கொடுத்து போனவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க. உள்நாட்டில் கஷ்டப்படுறதுக்கு வெளிநாடு போயாவது கஷ்டப்பட்டாவது எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, உங்களிடம் விசாவுக்கோ டிக்கெட்டுக்கோ காசு இருந்தால் வாங்கி போங்க. அவங்களே போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லி போய் மாட்டிக்காதீங்க. அங்கே ரொம்ப கொடுமைப்படுறாங்க. என்னால் அதை காதால் கேட்கவும் முடியல, வீடியோ கால் போட்டு காட்டுறாங்க, அதை கண்ணால் பார்க்கவும் முடியல, அவ்வளோ கொடுமைகள் நடக்குது. அதனால் வெளிநாட்டு செல்லக்கூடியவர்கள் இன்னும் 1.5 வருட காலம் வசதி வாய்ப்போடு சொந்தமாக டிக்கெட்டு வாங்கி போகிறவங்க போகலாம். இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க காசு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம கஷ்டம் தீர்ந்தால் போதுன்னு சொல்லி போகிறவங்க கண்டிப்பாக ரொம்ப கொத்தடிமையாயிருவீங்க. அதுலேயும் வீட்டு வேலைக்கு போகிறவங்க தயவு செய்து போகாதீங்க. சுற்றுலா போகிறவங்க தாராளமாக சென்றுவாங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிப்பது புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். வசதி உள்ளவர்களெல்லாம் புனித ஸ்தலம், சுற்றுலா என மிக உன்னதமான இடத்துக்கெல்லாம் போய் வருவீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலமாக இருக்கும். ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க மற்றவங்க வீட்டு வேலைக்கு போய் வாண்டடாக அடிமையாயிடாதீங்க. கொஞ்சமாக கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளூரில் இருந்தே குப்பையை கொட்டுங்க. உங்கள் குப்பையை வெளியூரில் போய் கொட்டாதீங்க. இது என்னுடைய மனதார வேண்டுகோளாக உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன். கொடுமைன்னு போனால் அங்கே 2 கொடுமை தண்டனக்கா என்று ஆடுவோம். நம்ம எங்கே போனாலும் அதே 2 கால் மனுஷன்தான் இருப்பான். எங்கே போனாலும் அதே நல்ல குணங்களும் பொறாமை குணங்களும் நம்மளை தூத்துற குணங்களும் நம்மளை வாழ்த்துற குணங்களும் இதான் இருக்கும். அதனால் இங்கிருந்து அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம் என்று நினைத்தீங்க என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒளிந்து விடுவீர்கள். அதனால் வெளிநாட்டு பயணம் வசதி உள்ளவர்களுக்கு ஓகே, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். உண்மை, உழைப்பு, உயர்வு என உன்னதமான குணம் கொண்ட தனுசு ராசி பெண்களுக்கு இந்த 2024 எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.